ஹாய் மச்சி, என்னடி? நான் ஏன் நீ கிளம்புன? கார் டிரைவர் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. அப்படியாடி? சரி சரி வாடி, ப்ரொஃபசர் வந்துட போறாரு, போலாம். ஹாய் மச்சான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், வாமா வாமா வாமா. ஏமா லேட்டு? கேப் புக் பண்ண லேட் ஆயிடுச்சுடி. கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்கோண்டி. எங்கடி நம்ம படிப்பு ஸ்கூட்டி ப்ரோவை காணோம்? தெரியலையே. அம்மா, காலேஜ் டைம் ஆயிடுச்சுமா. லஞ்ச்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்குமா, சாப்பாடு எடுத்து கிளம்புமா. சரிம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். நீங்க பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க. சாப்பிட்டுக்காங்க, உடம்பு பார்த்துக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பாய்மா. பார்த்து போயிட்டோமா, பாய். ஹாய்டி. சீக்கிரம் வந்துட்டீங்களா இன்னைக்கு? ஆமாண்டி, நீ ஏன் இவ்வளவு லேட்டு? நாளைக்கு வேற செமஸ்டர் இல்லடி. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு படிப்பு 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 தாண்டி. நீங்க எழுதிட்டீங்களா ரெக்கார்ட்லாம்? எங்களுக்கு தான் நீ இருக்கே ரெக்கார்டு எழுத. நாளைக்கு அசைன்மெண்ட் நீ தான் எழுதி கொடுக்குறீங்க எல்லாருக்குமே. எனக்கும் நீ எழுதி கொடுத்துரு. ஆமா, எனக்கும் நீ தான் எழுதி தரணும். அப்படியே காலத்தை ஓட்டுங்கடி. எங்க ஃப்ரெண்டா இருந்துட்டு இது கூட செய்ய மாட்டியா? எங்கடி இந்த அலப்பற கேங்கே காணோம்? காலேஜ் வரை டைம் ஆச்சு. வா, என்ன பண்ற? காலேஜ் வரை காலைல டைம் ஆயிடுச்சு. என்ன செஞ்ச? நான் சோறு செஞ்சு சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகி போச்சு. புளி சாதமா? உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாது. எப்ப பார்த்தாலும் புளி சோறு. நாளைக்கு வேற எதாவது செய்யறமா? இன்னைக்கு ஏன் ஒரு பீஸா பர்கர்லாம் செய்ய தெரியாது? செய்ய தெரியாது. புளி சாதம் தான் தெரியும். நான் தவறு சொல்றது. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, சொல்லுடி. ஏய் மச்சி, எவ்வளவு நேரம்டி ஆகுது? சீக்கிரமா வாடி, டைம் ஆயிடுச்சுடி. 5 minutes வரைக்கும். ஏய் பாருடி, அப்பல இருந்து 5 minutes னு சொல்லிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது. மேகி மாதிரி ரெடி ஆயிடுறேன். இதுக்கடி வந்துடுறேன். அச்சா, சீக்கிரம் வாடி. என்னடி எவ்வளவு நேரடி வெயிட் பண்றது உனக்கு? ஏய் இது வந்துடுங்க ஒரு நான் பாஸ் மச்சி. சரி ஓகே ஓகே. மா, காசு எதுனா குடுமா. என்ன காசுமா? மா, காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும் குடுமா. அதெல்லாம் எல்லாம் வந்து சொன்னா நான் வந்து கட்டுறேம்மா. நீ ஒண்ணே வரத்துல கூட காசு கொடுங்க. எப்படி புடுங்குறா பாரு. ஹலோ. ஏய் சீக்கிரமா வாடி மச்சி, டைம் ஆயிடுச்சுடி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம்? நான் ரொம்ப டென்ஷன் பண்றேன். நீ இது கால் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏய் உங்க வீட்டுக்கே வந்துட்டுமாடி? ஏய் வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டம்? நான் வரேன். சரி ஓகே, சீக்கிரமா வா. ஓகேடி ஓகேடி, நாங்க பாயிண்ட்ல நிக்கிறோம். சீக்கிரமா வா. சரி ஓகே. ஏய் ஹாய் ஹாய் மச்சி. என்னடி இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஹாலிலே டிரைவிங் எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்றேன். ஏய் நீ இங்கேயே இவ்ளோ லேட் பண்ணனா நம்ம எப்படி பீச்சுக்கு போறது, ரெஸ்டாரண்ட் போறது? ஏய் அதெல்லாம் போயிடலாம். சரி, நீ உங்க மம்மிட்ட காசு வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி வா, அப்பனா சீக்கிரமா போய் ரெஸ்டாரண்ட் போறோம். ஃபுல் கட்டு கட்டுறோம்டி. செம்ம பசியா இருக்கு. ஹாலிலே பசி இருக்குது. ஏய் இன்னைக்கு காலேஜ் பங்கு தான்டி நமக்கு. ஆமாண்டி. ஏய் அதெல்லாம் ஃபுல் இன்னைக்கு நான் தான். சரி வாடி போலாம். செலவனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஃபுல் கேஷ் நான் தான் வச்சிருக்கேன். ஓகேடி. ஓகே மச்சா, கிளம்பலாம் வா மச்சி மச்சா. போலாம். ஏய் என்னடி இன்னும் அலப்புற கங்கே வரல? அந்த அராத்து கேங்கலாம் எங்கனா ஹோட்டல்ல போய் சுத்திட்டு இருப்பாளுடி. வரட்டும் வரட்டும், இங்க தானே வருவாளுங்க, பாத்துக்கலாம். லேட்டா வந்தாலும் கேட்க மாட்டாரு, வரலனாலும் கேட்க மாட்டாரு. நம்மள மட்டும் டார்கெட். ஏய் சீக்கிரம் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்கடி, ரொம்ப பசிக்குது எனக்கு. டைம் ஆயிடுச்சு. குட்டி ப்ரோ உங்களுக்கு எதனா கால் வந்துச்சா? கிரில் மச்சி. மச்சி நல்லா சாப்பிடு மச்சி. ஏய் செம்ம டேஸ்ட் மச்சி. சிக்கன் 65. எனக்கு ஏய் சாப்பிடுறீ மச்சி. அவ்வளோ எனக்கு மூஞ்ச பாரு. ஓகே. சாப்பிடுறீ என்ஜாய் பண்ணுறீ. இந்த மாதிரி பிடிக்குது. ஏய் மயோனைஸ் தொட்டு சாப்பிடுறீ, செம்ம டேஸ்டா இருக்குடி சிக்கன். ஓகே. ஒரு நிமிஷம் இருந்து வந்துடுறேன். அம்மா எதுக்கு போன் பண்ணுவேன்? வேற எதுக்கு? ஹலோ ஹலோ. நான் உனக்கு எதுக்கு போன் பண்றேன்? காலேஜ்ல ஃபீஸ் கட்ட சொல்லிருக்காங்கம்மா, வந்து நின்னுக்க. நீ எதுக்கு வர? அதெல்லாம் ஒன்னே தெரியல. காசு நான் கட்டிக்கிறேன். பஸ்ல வந்துட்டமா. ஐயோ சரி, காலேஜ் உள்ள எல்லாம் போகாத, கேட்டு வெளியே நில்லு சரியா? சரிம்மா. சரி. ஏய்
இந்த படிப்படி சுதா கால் பண்ணிருக்காடி. என்ன வண்டி அவளுக்கு? ரெக்கார்ட் சப்மிட் பண்ண மாண்டி. ஓனாமுஞ்சி சார் வந்துருவாண்டி. ஏய் எப்போ பாரு படிப்பு படிப்பு படிப்பு, இவளுக்கு வேற வேலை கலதே கிடையாது. அசைன்மெண்ட் தான் முடிக்கலடி. இந்த ஓனாமுஞ்சி வாய் என்ன சொல்றாங்க தெரியல. ப்ரொஃபசர் வந்துட்டாரு. மத்தவங்க ஆளை காணோம், எங்க போயிருக்காங்க? காலேஜுக்கு ஒழுங்கா வரது இல்ல, படிக்கிறதும் இல்ல. கிளாஸ்ல யாரையும் காணுமே. சார் இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருடி. ஏய் அவர்கிட்ட சேவ் பண்ண காசு இருக்காதுடி, அவரை போய் இப்படி சொல்ற? வைக்க மாட்டீங்களாடி? சரி அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சாச்சு சார். சரி அசைன்மெண்ட் எடுத்து வந்து எல்லாம் டேபிள்ல வைங்க. நீ சுதா அசைன்மெண்ட் எடுத்து சொன்ன நிறுத்திட்டியடி. நிறுத்து. வைங்க வச்சுட்டு போங்க. சரி நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிடுங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சி. சும்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரெல்லாம் பார்த்தா மானமே போயிடும். கொடு காசு கொடு, ஃபீஸ் கட்ட சொல்லி. நானே வந்து கட்டுறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் தெரியல, நீ காசை கொடுமா ஃபர்ஸ்ட். சரி இந்தா. போ யாரையும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்துருப்பாங்க, முதல்ல போ. பிரஸ்டேஜ் எங்கடி இவ்வளவு நேரம்? கொஞ்சம் நல்லா டென்ஷன் வாங்கடி போலாம். யார் அவங்க? இவங்க வேற பார்த்து வச்சுட்டாங்களே. சொல்லி தொலைடி. நடிக்காத. என்னோட ஸ்டாப் இவங்க. அவங்களே எதுக்குடி காலேஜுக்கு வர வச்சிருக்க? எங்க மம்மி வந்து ஷாப்பிங் போயிருக்காங்களா, அதனால அவங்க கிட்ட பீஸ் கொடுத்துட்டு இருக்காங்கடி. ஏய் இந்த மாதிரி அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்ற பழக்கம்லாம் வச்சுக்காத. நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? அதுவும் அந்த 4 குண்டூஸ் மத்தியில. ஆமா நல்லா திட்டி விட்டீங்க, அவங்க வர மாட்டாங்கடி. ஓகேடி. நம்ம காலேஜ் போலாம். அமேன் சார். எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? என்ன டைம் ஆகுது? ஹெச்ஓடி பார்க்க போனோம் சார். எங்க போய் கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வந்து ஹெச்ஓடி பார்க்க போன போய் சொல்றீங்களா? வாயில என்ன தெரிதாடி? சார் எங்க பேச பார்த்தா அப்படியே சார் தெரியுது உங்களுக்கு. சரி வாங்க உட்காருங்க. Thank you சார். அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். எத்தனை உடனே அசைன்மெண்ட் எடுத்து வைங்க உடனே. போலாம் இல்ல கையெழுத்து பவன் போலாங்களா? அசைன்மெண்ட்ல வச்சாச்சு சார். இங்க வைக்கவே இல்லையே. போய் சொல்லாதீங்க, சீக்கிரம் எடுத்து வந்து அசைன்மெண்ட் வைங்க. எப்படி நடிக்கிறாருங்க பாரு. இதுக்குள்ள இவளை அடிச்சுக்க முடியாது. சும்மா இங்க பீலா விட்டுக்கிறாங்க. வீட்டுல ஏதாவது சாப்பிட்டு பீஸா பர்கர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல. சரி கிளாஸ் ஓவர் இன்னைக்கு, நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. டாடி ஓனவாய் போலாண்டி. ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் போட்டுருக்கான், நான் ஷாப்பிங் பண்ணனும், நம்ம எல்லாம் போலாண்டி. காப்பி அப்படியே நம்மள மாதிரி காப்பி அடிக்கிறாளுங்க. ட்ரிங் 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 ட்ரிங். காலேஜ்ல ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணாங்கம்மா, நான் ஃபீஸ் கட்ட வரேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. எங்கம்மா வெயிட் பண்றீங்க? காலேஜ் வெளியில இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரி. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க, கூப்பிட்டு வரேன். வாங்கம்மா. ஹாய் ஆண்டி. அம்மா இவங்க தான் என் ஃப்ரெண்ட். இவங்க தான் எங்க மம்மி. உங்க அம்மா இப்படி இருக்காங்க? சரி. அம்மா ஒரு நிமிஷம் நீங்க வெளியே போங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்னங்கடி எங்க அம்மாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போய் தாடி நான் இவ்வளோ டாப் காலேஜ் நான் வந்து சேர்ந்துருக்கேன். அவங்க உழைப்பு, அவங்க கண்ணீர் கஷ்டமா நான் கூட இருந்து பார்த்த விடி உங்களுக்கு ஒரு அம்மாவோட அருமை உங்களுக்கு இன்னும் தெரியல. அதனால தான் காசை வீணா செலவு பண்ணிட்டு பீச்சை பார்த்துட்டு சுற்றுறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. படிக்கிறதுக்கு மேலே கவனத்தை செலுத்துங்கடி. சுதா கோச்சிக்காதடி, நீ எங்க ஃப்ரெண்டு தானே, சும்மானே கலாச்சண்டி. இருந்தாலும் நீங்க அம்மா இப்படி ஏழனமா பார்க்கறது எனக்கு பிடிக்கலடி. சரி கோச்சிக்காதடி மச்சி, வா மச்சி போலாம் நம்ம. இந்த ஓனமுஞ்சி இப்போ எதுக்கடி வந்துச்சு? அசைன்மெண்ட்டா கொடுத்துட்டோமேடி. தாடி வச்சுன்னு வாடகை சைட்ல எடுத்துன்னு வந்துருவாண்டி நம்மள கேள்வி கேட்கறதுக்குன்னு. வேற வேலையே இல்லடி. வாழைப்பழ வாத்தியார் வேற வந்துட்டாருடி, அருவா போட போறாரு. ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங். என்ன இன்னைக்கு எல்லாரும் இருக்கீங்க கிளாஸ்ல? லாஸ்ட் நாள்லவே எல்லாம் வந்துட்டீங்களா? ஆமா சார். சரி. ஃப்ராங்க்லின் வந்துட்டாரு, நீ 10 ரூபா போலுடே. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். க்ளோரி, கட்டிட்டேன் சார். சுதா, நாளைக்கு நீங்க 2 பேரும் உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. அவங்க கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். பேரண்ட்ஸ் எதுக்கு சார்? நான் தான் ஃபீஸ் கட்டிட்டுமே. நான் பேசணும்னா கூட்டிட்டு வாங்க, ஓகேவா? இல்லைன்னா சீட்டை கிழிச்சிருவேன். சுதா நீ நல்லா படிக்கிற பொண்ணாச்சு, உன்னையே உங்க அம்மா வர சொல்றாங்க.
எனக்கு தெரியலடி, நாளைக்கு கூட்டு வந்தாதான் தெரியும். பார்க்கலாம். நீதான் ஃபீஸ் கட்டியே மச்சி, உன்னது லோரியோட அம்மா வேற வர சொல்லிட்டாங்க. என்ன பண்ணான்னு தெரியலடி. அந்த கேங் நாளைக்கு பார்க்கணும்டி, வெயிட் பண்ணி. என்னன்னு தெரியல, இந்த தவளை எனக்கு ஒரு வேலையே கிடையாது. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே. இந்த சார் வேற அம்மா கூட்டுவான்னு சொல்லிட்டாரு. அம்மா கூட்டு வந்தா நம்ம காலேஜில் வச்சு பண்ணிக்கிற பில்டப்புக்கு மானமே போயிடும். என்ன பண்றது? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க ஆண்டி. சொல்லுமா. ஆண்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுங்களா ஆண்டி? சொல்லுமா, என்ன இருக்குமா? காலேஜில் எங்கள் பிரின்சிபல் வந்து அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க ஆண்டி. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு நாள் மட்டும் எனக்கு அம்மாவை ஆக்ட் பண்ண வரீங்களா ஆண்டி? பேரண்ட்ஸாக நடிக்கணும்னா ரிஸ்க் ஆகாதம்மா? அதெல்லாம் ஒன்றே ஆகாதுங்க ஆண்டி, நான் பார்த்துருக்கேன். சரி ஓகேம்மா, கொஞ்சம் செலவாகும்மா, பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. சரிம்மா, ஓகேம்மா, வரம்மா. தேங்க்ஸுங்க ஆண்டி. உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேங்க ஆண்டி. ஓகேம்மா. 12 கரெக்டாக ஷார்ப் வந்துருங்க ஆண்டி. ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகே தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு நல்ல கிராண்ட் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆண்டி. ஓகே. அம்மா, நாளைக்கு காலேஜுக்கு நீங்கள் வர வேண்டியது இருக்கும். சார் உங்களை வர சொன்னாங்க, உங்களை பார்க்கணுமா. நாளைக்கு கரெக்டாக ஒரு 12:30 நீங்கள் காலேஜ் வந்துடுறீங்களா? எதுக்குமா? தெரியலம்மா, சார் வர சொன்னாங்க. சரி ஓகே, வரேன். சரிம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. மே கமிங் சார்? அம்மா அம்மா வர சொல்லியிருக்கீங்க சார். வாங்கம்மா. உங்களை தான் பார்த்து பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். ஒரு நல்ல பொண்ணை வளர்த்துருக்கீங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களோட குடும்ப கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்து உங்களோட பொண்ணு இந்த காலேஜ்ல கோல்டு மெடல் அண்ட் இந்த காலேஜுக்கு உங்க பொண்ணால ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய படிப்பு காரியம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எப்படி பழகுறாங்க, படிப்புக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு நல்ல பெண்ணை வளர்த்துருக்கீங்கம்மா. சரிங்களா? கஷ்டத்தை சொல்லி சொல்லி நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க. அதை சொல்றதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஆண்டி, எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க. ஹாய் ஆண்டி. ஏய் மச்சி, கூப்பிட்டு வந்துட்டியா உங்க மம்மியை? என்னோட மம்மி. ஹாய் ஆண்டி, நல்லா உன் மம்மி ரொம்ப அழகா இருக்காங்க. எங்க ஃபேமிலியில எல்லாமே அப்படிதான் இருப்போம். ஏய், உன்னை விட அம்மா போய் சொல்லாதடி, எங்க அம்மா தாண்டி அழகா இருக்காங்க. உன்னை விட செம்ம பியூட்டியா இருக்காங்கடி. எப்போ பாரு சிரிச்சுட்டே இருக்காங்கடி உங்க மம்மி. எங்க ஃபேமிலிக்கு ஸ்மைல் தான் ஹைலைட். சரி ஓகே, நீ போய் பிரின்சிபல் பார்த்துட்டு வந்துடுறீ. சரி ஓகே. எஸ், கம் இன். சார் எங்க மம்மி கூட்டிட்டு வந்துட்டேங்க சார். ஏய், அழகா எனக்கு கூட அம்மா வந்திருக்காங்கடி. இவங்க உங்க மம்மியா? க்ளோவுடைய அம்மா. ஆமாம் சார். ஜன்னல் வழியில பார்க்கலாம். பொய் சொல்லாதீங்க. ஏய், இவங்களுக்கு ஒட்டு கேட்கறது வேலையா போச்சுடி. உங்க முகஜாடா இவங்க முகஜாட வித்தியாசமா இருக்குது. இவங்க எப்படி உங்க மம்மி? கழுவி கழுவி ஊத்துறாரு. எனக்கு எல்லாரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க சார். எங்க மம்மி ரொம்ப எங்க இருப்பாங்க சார். ஏய் சரியா தெரியல. அந்த ஏரியாவை நான் பார்த்தே ஆகும். வந்து பாருங்க சார். என்னடி இப்படி தெரியல? சொல்லுங்க. ஆமா சார். ஏன் என்ன பார்த்தா தெரியலீங்களா? இவங்க தான் உங்க அம்மானா அப்ப அவங்க யாரு? அம்மா கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலடி. இன்னும் கொஞ்சம் கிட்ட பாரு. அம்மா. இவங்க யாரு க்ளோரி? அவங்களா அம்மா மாதிரி தான் சார். அம்மா தானா? ஆமாங்க சார். நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல. வெக்கமா இல்லையா உனக்கு? பெத்த தாய்க்கு பதிலா இன்னொரு அம்மாவை வேஷமா நடிக்க கொண்டு வந்திருக்கீங்களே. அம்மா, அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு. உங்களுக்கு அறிவு இல்லையா? பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க? இதெல்லாம் என்ன தெரியுமா? ஃபோர்ஜரி இதெல்லாம். சரிங்க சார், அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். அதுக்குன்னு இப்படி பண்ணலாமாம்மா நீங்க? என்னடி க்ளோரி, கிட்ட shame on you, வந்துட்டா? க்ளோரி. முதல்ல வெளியில போங்க. காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே உங்களை இருக்க கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போங்க. க்ளோரி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். சார் அழுதுகிட்டே போறாங்க. தப்பு பண்ணேன். சும்மா என்ன கேள்வி கேட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இவங்க தானே? அவங்கள நடிக்க கொண்டு வந்தது. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரிச்சா இருக்க. ஒருத்தவங்களோட அம்மா அப்ராட்ல இருக்காங்க, ஒருத்தவங்க ஆப்பிரிக்கால இருக்காங்க, எங்க அம்மா அம்ஜிக்கரையில இருக்காங்க. நான் மட்டும் எப்படி சார் அதை சொல்ல முடியும்? உனக்கு வெக்கமா இல்லையா? அந்த அம்ஜி கரையில இருக்க அந்த அம்மா தானே 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி உங்களை இவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க வச்சிருக்காங்க. எங்க அம்மா உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யார் சொன்னா? இங்க பாரு, நீ உங்க அம்மாவை எப்படி நடத்துனன்றத நான் வீடியோ எடுத்தேன் காலேஜ் வாசல்ல இருந்து. அவங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் மட்டும் உனக்கு வேணும். ஆனா இவங்களுக்கு வேண்டாமா உனக்கு? இவங்கள வேலைக்காரின் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்லையா? அவங்க முகத்தை பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய காலேஜ்ல. அவங்க படிக்கலனாலும் என் பொண்ணு நல்ல இடத்துல படிக்கணும், நல்ல உயர்வான இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானும் இதே மாதிரி இருக்க ஒரு தாயோட வயிற்றுல பிறந்தவன் தான்.
ஏழ்மையான தாயோட வயிற்றுல இப்ப நான் படிச்சு இந்த காலேஜுக்கு பிரின்சிபல் ஆகிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறாரு. சாரிங்க சார், எங்க அம்மா எப்படிலாம் வளர்த்தாங்கன்னு நான் புரிஞ்சுக்காம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சாரி என்கிட்ட கேட்காத, உங்க அம்மா கிட்ட போய் கேளு. அம்மா சாரிங்கம்மா. திட்டுவலே சரிம்மா சரிம்மா ஃபீல் பண்ணாதம்மா. அவ மன்னிப்பு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பரவாயில்லன்னு சொல்லாதீங்க. நீங்க படுற கஷ்டத்தை சொல்லி சொல்லி அவளை வளங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? நீங்களும் தப்பு பண்றீங்க, நீயும் தப்பு பண்ற. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களாலதான் நீ கெட்டு போயிருக்க. அவங்களெல்லாம் உள்ள வாங்க. ஏய் மச்சி, வெளியில ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? ச்சீ, எங்க கிட்ட பேசாதடி நீ. சாரி டி, இவங்க தான் என்னோட அம்மா. என்னடி ஒரே ஃபீலிங்கா இருக்கு? அம்மா அப்ப ஏன்டி போய் சொன்ன? ஃப்ரெண்ட்ஸ், லோவா இருந்த மூஞ்சி இப்படி டல்லாவுன்னு எதிர்பார்க்கலடி. பாருடி இப்பயும் கலாய்க்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பொண்ணு அப்படி பண்ணதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம். உங்களோட ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு மாயமாலமா சொல்லி அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. வசதியா இருந்தாதான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்குமா? அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் கிறிஸ்துவ பெண்கள் தான், கரெக்டா? வேதம் படிக்கிறீங்களா இல்லையா? வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு யாரு காரணம்? நீங்களும் காரணம் தான். வேதத்தை படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அதன்படி நடங்க. சரியா? ரெகபோத் ஃபுல் காஸ்பல் சபைக்கு தானே போறீங்க? ஆமா சார், கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு மட்டும் தான் சார் போவோம் சர்ச்சுக்கு. ஊழியக்கார் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? கர்த்தர் உங்களை படிப்புல உயர்த்தணும்னா வேதத்தை படிச்சு அதன்படி நடங்க, ஜெபம் பண்ணுங்க. சாரி சார். சரி. தேங்க்யூ.